குளிருக்கு சுட சுட நூடுல்ஸ், பிரெட் ஆம்லெட், நூடுல்ஸ். குட் மார்னிங். நீங்கள் டே 7, டைம் பார்த்தீங்கன்னா 8:45 டைம் கொள்ளாச்சு. நேற்று கிளம்ப முடியல. இன்றைக்கி அதே ஹோட்டலில் தான் மார்க் சின்ஸ் வியூ. வா, கரண்ட் இல்லாமல் ஐஸ் வாட்டரில் குளிக்க வேண்டியதாக போச்சு. 0 டிகிரியில் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில். அப்பா மறக்கவே முடியாது. அப்பா செம்ம சில்னஸ் இருக்குது. அப்படியே கையில் விரைச்சிருக்குது. அப்படியே நீ போய் செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக கார்கில் அப்படி கன்னியூ பண்ணுறோம். நேற்று பிளானு இன்றைக்கி எக்ஸிக்யூட். அவ்வளோதான். ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சு. பாருங்க, இங்கே சோன்மார்க் ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்லேயே எவ்வளோ டிராஃபிக்னு. ஃபுல்லாக மேலே மிஸ்ட் இருக்கிறதுனால நினைக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணல. கிளைமேட்டு ஓப்பன் பண்ணால் தான் கன்னியூ பண்ணும். எல்லாம் வெயிட் பண்ணிருக்குது வண்டியெல்லாம். சரி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறாங்கன்னா கன்னியூ பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 ஆச்சு. மேலே அலோவ் பண்ணலை. ஃபுல்லாக ஸ்னோவாமா, ரோடு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சாமா. எல்லாத்தையும் ரிட்டர்ன் போக சொல்லிட்டாங்களாம்மா. ஸோ அதனால் பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி லடாக் கன்டினியூ பண்ணுறதான்னு ஆல்ரெடி நேற்றுலேருந்து வெயிட் பண்ணுறோம், போக முடியல. ஸோ அதனால் நீ ஸ்ரீநகர், மணாலி இல்லைன்னா சிம்லா இந்த மாதிரி போகலான்ட்டு பிளானை சேஞ்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா. சரி பார்ப்போம். நீ ஒன்றும் பண்ண முடியாது. லடாக் நீ மேபி நெக்ஸ்ட் இயர் தான் நினைக்கிறேன். ஒன்றும் பண்ண முடியாது. நீ இப்படியே ரெயின் இருந்துச்சுன்னா இன்னும் 2-3 நாள் ஆயிடுச்சுன்னா நம்மளால் ரிட்டர்ன் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் லடாக் போயிட்டோம்னா. ஸோ அதனால் அப்படியே ரிட்டர்ன் கிளம்பலான்னு ஒரு ஐடியா. சரி இப்போது சும்மா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தோம். சாப்பிட்டு அப்புறம் பிளான் மேபி ட்ராப் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். லடாக் ட்ரிப்பு மேபி நெக்ஸ்ட் இயர் கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, இனிமேல் மேபி சிம்லா, மணாலி, குலு இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக போயிட்டு கிளம்ப போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கன்டினியூ பண்ணுறோம். பாய். 10:30 இப்போ இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு, நூடுல்ஸு இதுன்னு. நீ அப்படியே போய்ட்டு இன்னொரு டைம் செக் போஸ்ட்டை பார்த்துட்டு, இல்லைன்னா பிளான் வந்து சேஞ்ச். நாங்கள் டைரெக்டாக நீ மணாலி போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். மணாலி போயிட்டு மணாலிலேருந்து லடாக் ட்ரை பண்ணுவோம். இன்கேஸ் முடியலைன்னா அப்புறம் அப்படியே குலு, அப்புறம் சிம்லாலேருந்து அப்புறம் அப்படியே போயிடலான்ட்டு பிளான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். பார்க்கலாம். இன்னொரு டைம் செக் போஸ்ட் போயிட்டு என்ன விடுறாங்களான்னு பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து சோன்மார்க்லேருந்து கிளம்பியாச்சு. மணாலிக்கு மேப் போட்டிருக்கோம். 693 கிலோமீட்டர் காட்டுது. 17 ஹவர்ஸா? 17 ஹவர்ஸ்னால் காலையில் நான் 4 மணிக்கா? அப்போ கண்டினியூஸாக போக முடியாது எப்படி இருந்தாலும். சரி ஓகே, கன்டினியூ பண்ணுவோம். எங்கே போகிறோமோ அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கன்டினியூ பண்ணுறோம். பாய். எப்படியோ பிளானில் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக போச்சு. வேறு ஆப்ஷன் இல்லை. ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடாமா. ஸோ அதனால் அப்படியே கிளம்புவோம். ஸ்ரீநகருக்கு முன்னாடி வந்திருக்கிறோம். இன்னும் 15 ஹவர்ஸ் சம்திங் காட்டுது மணாலிக்கு. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும்னு தெரியல. அப்படியே கன்டினியூ பண்ண வேண்டியதான் ட்ரைவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சிட்ருக்கு அப்படியே சதன்னு. நல்ல வேலை மேலே போகல, கண்டிப்பாக கஷ்டம். பார்த்தீங்கன்னா மணி 3 ஆச்சு. இன்னும் மணாலிக்கு இன்றைக்கி ஃபுல் நைட்டு ட்ராவல் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு மாற்றி ஓட்டி எப்படி இன்றைக்கி மணாலி ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். சும்மா ஏதாவது நிறுத்தியிருக்கிறோம். அப்படியே கன்டினியூ பண்ண வேண்டியதான். இன்றைக்கி எந்த சைட் சீயிங் எதுவும் இல்லை. டைரெக்டாக மணாலி தான். மணாலியில் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு. அப்புறம் அப்படியே மணாலி போயிட்டு அப்புறம் பிளான் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். பாய். ஒன்றுமே வரல. ரன்னிங்கில் வரலையே. ரன்னிங்கில் எதுவுமே வரல. இல்லை, லோ ஃபியூல் காட்டிச்சிருக்கும்ல. பாருங்க, டயர் ஃப்ளாட் ஆகி போச்சு சடனாக. ஸோ சரி பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு இன்சிடென்ட் நடக்கலை. இப்போ இன்னைக்கு நானே ஃபீல் பண்ணுறேன்.
சடனாக பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆயிடுச்சா. இப்போது பக்கத்தில் ஏதோ பரவாயில்ல ஒரு டீ கடையில் ஒருத்தருக்கு நம்பர் கேட்டு ஏதோ பக்கத்துலேயே இருந்தார். 5 நிமிஷம் வந்துட்டார், கழட்டிட்டு வந்தாச்சு. டயரை கழட்டிட்டு வந்துட்டு ஒரு ஏர் ஃபில் பண்ணுறாரு, செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுங்க, ஏதோ ஒரு ஒன்று பண்ணோம் பார்ப்போம். டயர் வெடிச்சு போச்சு பாருங்க. புது டயரு, குட்டியரு. இனோவாவிலேருந்து என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியலங்க. பாருங்க ரன்னிங்கில் ஒன்றும் இல்லை, ஆணியெல்லாம் ஏறல, வெடிச்சிருச்சு டயரு. என்ன குவாலிட்டின்னு தெரியல. குட்டியரு இங்கே பாருங்க, வெடிச்சிருக்கு ரன்னிங்கில், ஒன்றுமே ஆகலை. ஆணி மேரில் ஒன்றும் ஏறல, வெடிச்சிருச்சு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. भी थोड़ा सा आ रहा है, कोई नहीं इसमें ज़्यादा नहीं, इसमें थोड़ा सा आ रहा है, इसमें थोड़ा सा. ஃப்ரெண்ட்ஸ் டயரை மாற்றிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பில் ஃபுல் டிராஃபிக் காட்டுது. ஸ்ரீநகர் ஹைவேல ஃபுல்லாக ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, நிறுத்தி விட்டுட்ருக்காங்க. ஸோ டிராஃபிக் போனதுக்கப்புறம் தான் போக முடியும். எப்படியோ டயரை ரொட்டேட் பண்ணி போட்டிருக்கோம். சரி, ஆனால் எப்படி இருந்தாலும் டயர் மாற்றிக்கிறது சேஃப். ஸோ அகெயின் நம்ம மணாலி தான் கன்டினியூ பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம், அப்படியே கன்டினியூ பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் 7 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக இங்கே தான் நின்றுருக்குறோம். இன்னும் கண்டினியூ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னே தெரியல. ஃபுல் டிராஃபிக்கில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 7:40. நாங்கள் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்ட்டோம். 2 மணி நேரமாக ஒரு இடத்துல கொஞ்சம் ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்ருக்குறோம், குடும்பஸ்தன் படம். வேறு வழி இல்லை. நீங்கள் இன்றைக்கி நைட்டு இங்கே தான் இருக்குது. சரி பார்ப்போம் எவ்வளோ நேரம் கிளியர் ஆகுதுன்னு. கிளியர் ஆச்சுன்னா இப்படி எங்கேயும் அந்த வேலையை எங்கேயும் ஸ்டே பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7:53 ஆச்சு. 2 hours வெயிட் பண்ணிட்டு இப்போ தான் வண்டி மூவ் ஆகுது. இந்த கடைக்கு 6 மணி எவ்வளோ நேரம் ட்ரை பண்ண போகிறோன்னு தெரியல. பட்டு வண்டி ஃபஸ்ட்டு டயர் மாற்றணும். ஸோ அதுக்கு ஷாப் பார்த்துட்ருக்குறோம். பார்த்தீங்களா டயர் ஜோன் கங்கரா அப்படியே ட்ரைவ் பண்ணி இருக்கலாம். டயர் ஷோரூம் பார்த்துட்ருக்கோம். அப்படியே அண்டிகளை நாளைக்கு மாற்றி டயர் மாற்றி ஆகணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தீங்கன்னா மணி 10:51. இப்போ எங்கே இருக்கோம்னா உதம்பூர். அந்த டிராஃபிக் நான் 3-4 மணி நேரம் தாண்டி போல் வந்து நிறுத்திக்கிறோம். நைட் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. சரி அதான் ஏதாச்சும் இருந்தால் சாப்பிட்டு போகலாம். நீ வெடி வரைக்கும் ஃபுல்லாக எப்படி கண்டினியூஸாக இப்போ செம்ம டிராஃபிக். அங்கே வரைக்கும் ஒரு நாள் கூட 4 மணி நேரம்லாம் தொடர்ந்து ஒரே இடத்துல நின்னதில்லை. ஓகே தெரியல, சிறப்பாக போச்சு. வச்சு செஞ்சிச்சு நம்மளே. வண்டி பஞ்சர் ஆகி டிராஃபிக்கில் 4 மணி நேரம் மாட்டி இந்த ட்ரிப்லேயே இன்றைக்கி 7th டே எண்ட் ஆகுது. பட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஒஸ்ட் டே தான் இந்த ட்ரிப்பில், மறக்கவே முடியாது. ஓகே என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு. ரொம்ப ஆசைப்பட்டு லடாக் போகலான்ட்டு வந்துட்டு பிளானை ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ எனிவே ஓகே, இப்போ மணாலி போகிறோம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னும் 500 கிலோமீட்டர் இருக்குது. கண்டினியூஸாக ட்ரைவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம் 3 பேரும் மாற்றி. ஏன்னா இன்னும் ஸ்டே பண்ணி திரும்பி தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் நாளைக்கு லேட்டாகி எழுந்திரிச்சு, அதனால தான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே பார்ப்போம். தாபா இதான் நைட்டில் நாங்கள் என்ன ஆச்சுன்னா உதவிட்டோம். ஸோ அங்கே ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கே சரி கொஞ்சம் தூரம் போய் சாப்பிட்லான்னு பார்த்தா கடைசியில் இப்போ ரெஸ்டாரண்ட்டே இல்லை, ஃபுல்லாக சிங்கிள் ரோடு, வில்லேஜ் ரோடு. இப்போ தான் ஆர்மி செக் போஸ்ட் இருந்தது, அவங்ககிட்ட எல்லாம் என்ட்ரி போட்டுட்டு இப்போ கிளம்பியிருக்கோம். பார்க்கலாம் நீ எப்படி ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபுல்லாக ஆனால் சிங்கிள் ரோடாக தான் காட்டுது மேப்பில் பார்க்கும்போது. ஸோ ஓகே அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். நீ காலையில் ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன், தெரியல. ஒரு 8-9 ஆயிரம் நினைக்கிறேன். இன்னொரு 10 hours காட்டுது, பார்ப்போம். ரோடு நல்லா இருந்துச்சா பிரச்சனை இல்லை. ரோடு டேமேஜ் இருந்தால் வழக்கம் போல் மறுபடியும் லேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அப்படியே கன்டினியூ பண்ணுறோம். பாய்.